உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஓய்வு நாள் பள்ளி பாட நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தருவதற்காக நம் மத்தியிலே 2 போதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? தோத்திரம். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சிக்காக எங்களுக்காக நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் இந்த பாடத்தினுடைய துவக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தருடைய கிருபையினாலே 2வது காலாண்டிலே தேவனோடுள்ள உறவிலே வளர்தல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் 9வது பாடத்தை படிக்க இருக்கிறோம். இந்த நாளைக்குரிய தலைப்பு பாவம், சுவிசேஷம் மற்றும் நியாயப்பிரமாணம். மனன வசனமாக சங்கீதம் 119 வசனங்கள் 93 மற்றும் 94. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், கட்டளைகளை ஆராய்கிறேன் என்பதே. நல்ல ஒரு வசனம் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஜோயில் இந்த பாடத்தின் அறிமுகத்தை செய்யுங்க. தேவனோடு கொண்டிருக்க வேண்டிய உறவிலே மனுஷருக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்குவது பாவமே என்று சொல்லி நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். இந்த பாவத்தின் விளைவாக இன்றைக்கு நாம் எவ்வளவு தூரத்தில் நாம் தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய நாம் எப்படி மீண்டுமாக கிறிஸ்துவோடு இந்த உறவிலே நாம் நிலைநிற்கிறவர்களாக நிற்கப் போகிறோம் என்று சொல்லி நாம் ஆராய இருக்கிறோம். ஏசாயா 59 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலே நாம் மீண்டுமாக நம்முடைய உறவில் கிறிஸ்துவை நாம் முதன்மைப்படுத்தி அந்த உறவிலே நாம் கிறிஸ்துவோடு நாம் நிலை நிற்பதற்கு ஏதுவாக இந்த பாடத்திலிருந்து நாம் சில அனுபவங்களை நாம் படிக்க இருக்கிறோம். அதற்கு தேவனுடைய பிரமாணம் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. அந்த தேவ பிரமாணத்தை நாம் எப்படி நாம் கையாள வேண்டும், அதிலிருந்து நாம் என்னென்ன சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளில் நம்ம படிக்க இருக்கிறோம். நல்ல ஒரு அறிமுகம் பாஸ்டர். ஜோஷ்வா, உங்களுக்கான முதல் கேள்வி. இவரை பற்றி நம்ம படிக்கணும்னாலே ஒரு பவர் வந்துடும்னு சொல்லலாம். ஆள் ரொம்ப வாட்டசாட்டமாக இருக்கிற ஒரு நபர் சிம்சோன் இல்லையா? அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய தவறை அவர் செய்து விட்டார். அவருடைய செய்த தவறின் மூலமாக அந்த சோதனையில் அகப்பட்டு விழுந்தது நிமித்தமாய் ஒரு பாடம் வைத்திருக்கிறார். அது என்ன பாடம் நமக்கு? இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது, சிம்சோன் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு உள்ள உறவை குறித்து யோசிக்கும் பொழுது, நான் தேவனுக்கானவன், தேவனுடைய வேலையை செய்கிறவன் என்றெல்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த சிம்சோனுடைய பாடத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், எவ்வளவு முக்கியமான இடத்துல நாம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தாலும், நம்முடைய சொந்த பலத்தை சாரும் பொழுது நாம் விழுந்து போவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்று சொன்னால், நாம் யாரிடத்துல போர் செய்கிறவராக இருக்கிறோம்னு சொன்னால், கண்களுக்கு முன்பாக இருக்கிற மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்களோடு அல்ல. ஒருவேளை போராட்டங்களை அவர்கள் நமக்கு கொண்டு வருவதைப் போல தோன்றினாலும், பின்னணியிலே மாபெரும் போராட்டம் என்கிற அந்த பின்னணியிலே பார்க்கும்பொழுது சாத்தான் நமக்கு எதிரான எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்துகிறான். என்னை விலை செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன கருவியை பயன்படுத்த வேண்டும் என்று அவன் நன்கு அறிந்திருக்கிறான். கண்டிப்பா சிம்சோனை விலை செய்வதற்கு அவன் பயன்படுத்தினது பெண்களுடைய சிநேகத்தை பயன்படுத்தினான். 16ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 1வது வசனம் சொல்கிறது, அவன் ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாக இருந்தான். இது அவருடைய கண்ணியாக இருந்தது. தேவனோடு உள்ள உறவிலே நான் தேவனுக்கானவனாக இருக்கும் பொழுது இந்த பாவம் வரக்கூடிய சோதனை என்பது என்னை விலை செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது சாத்தானுடைய வேலை, அது அவனுடைய வேலை. அவன் அந்த வேலையில கரெக்டாக இருக்கிறான். சிம்சோன் என்ன பராக்கிரமசாலியாக இருந்தாலும், சிம்சோன் அவர்களை ரட்சிக்க வல்ல ஒரு இரட்சகராக இருந்த போதிலும் அவன் விழுந்து போவதற்கு இத்தனை கண்ணிகளையும் சாத்தான் ஏற்படுத்தினா, எனவே இந்த சோதனை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. இந்த கிறிஸ்துவோடு தேவனோடு வளர்கிற இந்த உறவிலே நமக்கு முன்பாக சோதனைகள் தொடர்ச்சியாக சாத்தானால் கொண்டு வரப்படும். நிச்சயமா பாஸ்டர், இதில் ஒரு பாடத்தை நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நேயர்களை சற்று யோசிச்சு பாருங்கள். சிம்சோன் முதலாவது விரும்பும் பொழுது என் கண்ணுக்கு இனிமையானவன் என்று பெற்றோரிடத்தில் சொன்னதாக பார்த்தோம். இறுதியில் அவனுடைய வாழ்க்கையில் கண்ணை பிடுங்கி போட்டார்கள் என்ற காரியத்தை பார்க்கிறோம். விசுவாசத்தில் வளரும் பொழுது நம்மளை இடரல் உண்டாக்குற காரியம் அநேகம் உண்டு. அது நம்மளுடைய உயிரை பாதிக்கும் என்று கொண்டு யோசித்து கொண்டு வாருங்கள். தொடர்ந்து நாம் படிப்போம். ஃபர்ஸ்ட் ஜோயில், இன்றைக்கு பார்க்கும்போது இன்றைக்கு வாழ்க்கையில் கவனச்சிதறல்களை எப்படி நான் ஜெயிக்கலாம். ஏன்னா நிறைய டிஸ்ட்ரக்ஷன் வருது. இன்றைக்கி இவரும் பார்த்தோம், சிம்சோனும் விழுந்து போன ஒரு பெண்ணின் நேசத்தினால் விழுந்தான்னு பார்க்குறோம். இன்றைக்கி எங்களை மாதிரி வயது உள்ள நபர்கள் இல்லை வாலிப பசங்களை நம்ம நிறைய பேர் விழுகிறாங்க. எப்படி உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லலாம்?
அதற்கான காரணம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, அவர்கள் தேவனை முதன்மைப்படுத்தாததே அதற்கான காரணமாக இருக்கிறது. ஒருவேளை சிம்சோனுடைய அனுபவத்திற்கு நம்ம கடந்து வருவோம். கிறிஸ்து இயேசுவை அவன் சோதிக்கப்படும் இடத்திலே அவன் சற்று நிலைநிறுந்து அவன் யோசித்து பார்த்தோ அல்லது முதன்மைப்படுத்தியிருந்தானோ அல்லது அவருடைய பிரமாணத்தை நினைத்து பார்த்தாலோ அந்த பாவம் செய்வதற்கு அவன் துணிந்திருக்க மாட்டான். எனவே ஒருவேளை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை ஒரு சில சோதனைகள், ஒரு சில இடரல்கள் ஏற்படும் என்று சொன்னால் அந்த இடத்துல நாம் கிறிஸ்து இயேசுவை நாம் முதன்மைப்படுத்தி நாம் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் அவருடைய உறவிலே நாம் இணைந்திருப்பதற்கு எப்போதும் அவரையே நாம் முதன்மைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 14:23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் ஜெபத்திற்கு கடந்து சென்றவர், அவர் தனிமையில் அவர் நேரத்தை செலவழித்தவராக இருக்கிறார். எதுக்காக அவர் அப்படி செஞ்சார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, அவருடைய ஊழிய பாதையிலே எந்த விதமான இடரல்களும் எந்த விதமான சந்தேகங்களும் எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கான பலத்தை பெறுவதற்காக அவர் தனித்து இருந்து ஜெபித்தது போல நாமும் கிறிஸ்து இயேசுவை போலவே தனித்திருந்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அம்மையார் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க பாருங்க, ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் என்ற புத்தகத்துல ஜெபமும் தேவனுடைய வார்த்தையோடு நேரமும் செலவிடுவது சோதனைகளை எதிர்ப்பதற்கு மிகவும் பாதுகாப்பாக அமைகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான நேரத்தை நாம் ஜெபத்தில் செலவு செய்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான நேரத்தை நாம் வேதம் வாசிப்பதற்காக நாம் செலவு செய்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான விதத்திலே நாம் சோதனைகளை நாம் கடந்து வருகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவாகிய சாத்தான் இடரல்கள் அநேகம் கொண்டு வந்தாலும் அதை எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுடைய கருத்தில் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஒரு வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், மறந்ததின் விளைவு மரணம் என்று யோசித்தேன். கர்த்தருடைய வார்த்தையை மறந்தால் மரணம் கூட நேரிடும் என்பதை யோசிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருந்தது. கிறிஸ்து ஜெபித்தது போல நம்மளும் ஜெபித்து தொடர்ச்சியாக இருக்கும்போது நம்மளும் வெற்றி பெறலாம் என்று பார்க்கிறோம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு தொடர்ந்து படிப்போம். நேரிலே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சி செல்லலாமா? நேர்களே வாங்க நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், என்னோட வாழ்க்கையில் நிறைய தடைகள் வருகிறது. அந்த தடைகள் மூலமாக நான் கிறிஸ்துக்குள் வைத்திருக்கக்கூடிய உறவு அற்று போகிறது. காரணம் என்ன? நிறைய நேரத்தில் வந்துட்டு வேதம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்ம பிளைனாகவே பார்க்க முடியும். இதெல்லாம் தான் நம்ம ஆண்டவரோடு வளரக்கூடிய இந்த உறவிலே இருக்கக்கூடிய தடைகள் என்று சொல்லி அதில் பவுலாருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 10:12 வாசிக்கும் பொழுது, தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள். நம்ம இந்த காலண்டை துவங்கும்போது முதல் பாடத்தில் படித்தோம், நம்முடைய நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. அப்போது நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம நின்றுட்டுருக்குறோம்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம அப்படி இருக்கிறது கிடையாது. நம்மளுடைய தடையே நான் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறது தான். அடுத்த தடையாக பார்க்கும் பொழுது மத்தேயு 6:2 இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீங்கள் மாயக்காரரை போல இருக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது வெளிவேஷம், மனுஷர் கண்களுக்கு முன்பாக எல்லாம் தெரியணுன்ற மாதிரி செஞ்சுட்டு, ஆனால் ஆண்டவர் எதை பார்க்கிறார் நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். யோவான் 2:23-24 வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இருதயத்தில் இருக்கிறதே அறிகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்றதுனால நம்ம ஏன் ஆண்டவரோட உறவுல இருக்கக்கூடிய இந்த வளரக்கூடிய அனுபவத்துல தடை வருதுன்னு சொன்னா, ஆண்டவர் பார்க்கணும் நம்ம செய்யாம மனுஷர் பார்க்கணும்னு செய்யும்போது அது ஒரு பெரிய பெரிய தடையாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய சோதனைகள், சாத்தான் நமக்கு வைக்கக்கூடிய சோதனைகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து வாசிக்கும் பொழுது மத்தேயு 5:28-29 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சிம்சோனுடைய அந்த பாவத்தை குறித்து பார்க்கும்போது, நான் இன்னைக்கு எந்த ஸ்திரீயோடையும் போய் விபச்சாரம் செய்யலே நம்ம நினைக்கலாம். ஆனா கண்களின் இச்சை என்று 1 யோவான் 2 நம்ம வாசிப்போம். கண்டிப்பா ஒரு ஸ்திரீயோட நம்ம அவங்கள பார்க்கும் பொழுதே, இச்சையோடு பார்க்கும் பொழுதே அந்த விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்முடைய கண்கள், நம்முடைய பார்வைகள் சாத்தானால் மிகப்பெரிய அந்த சோதனைக்குள் விளைவிக்கக்கூடியதாக, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய இந்த உறவிலை வளராதபடிக்கு ஒரு தடையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னும் முக்கியமாக மத்தேயு 7 1-2 ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்னு சொல்றாரு. இந்த குற்றப்படுத்தும் போது நம்ம என்ன குணத்தை வைக்கிறோம்னு சொன்னா சாத்தானுடைய குணத்தை கொண்டு வரோம். அவங்களை குற்றப்படுத்தும் போது நம்மளுடைய தவறை பார்க்க மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக மத்தேயு 5:22 வாசிக்கும் பொழுது, சகோதரர் மீது கோபப்படுவது. இதை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக நம்ம தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துவதை
தவறி போகிறோம். ஆண்டவர் ஆனாலும் சொல்றாரு மத்தேயு 5:44 சகோதரனை மட்டுமல்ல சத்துருக்களையும் சிநேகிக்க சொல்றார். ஸோ இந்த குணங்கள் எல்லாம் நம்ம வைக்காம இதை எல்லாவற்றையும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில இது சகஜம் தான் நினைக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத சோதனைகளாக ஆண்டவருடைய உறவிலே நாம் வளராதபடிக்கு இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கிறது. கண்டிப்பா பாஸ்டர் ஜோயல், பாவத்துக்கு வழிவகுக்கும் விஷயங்களை பற்றி இயேசு ஏன் கடுமையாக இருக்கிறார்? ஆண்டவர் சில நேரத்தில் பாவத்தை கடுமையாக எதிர்க்கிறவராகவே இருக்கிறார். எனவே அவர் பாவிகளை நேசிக்கிறவராக இருந்தாலும் பாவத்தை பற்றி அவர் ஒருபோதும் அவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சிந்திக்கிற தேவன் அல்ல. கண்டிப்பா. எனவே அந்த கடுமையாக பாவத்தை எதிர்க்கிறவர் மார்க்கின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, ஒருவேளை நம்மளுடைய கை நமக்கு இடரல் உண்டாக்கினது என்று சொன்னால் அந்த கையை தரித்து போடுன்னு சொல்றாரு. வெட்டி போட்டு சொல்றாரு. ஆமா. கால் இடரல் உண்டாக்கின்னு சொன்னா அந்த காலை தரித்து போடுன்னு சொல்றாரு. அடுத்து கண் இடரல் உண்டாக்கிச்சு என்று சொன்னால் அந்த கண்ணை தரித்து போடுன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னா வரும்போது, அந்த பாவம் செய்வதற்காக தூண்டுதல் செய்த அந்த அவயவம் இல்லாமல் நீ பரலோகத்துல சேருவதே பாக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எனவே பரலோகத்துக்குள்ள சேரணும்னு சொன்னா அருவருப்பான காரியம், பாவம் செய்ய தூண்டிய காரியம் எதுவுமே நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது. பரலோகத்தின் தேவன் அதை நமக்கு இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரி, ஏன் ஆண்டவர் இதை இவ்வளவு தூரம் நமக்கு கடுமையாக சொல்றாருன்னு சொல்லலாம் பாருங்க. ரோமர் 6:23 நம்ம வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் என்னன்னு சொல்றாரு? மரணம். அப்போ ஒருவேளை பாவம் செய்ய தூண்டிய இந்த அவயவம் ஏதாவது என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நான் இழந்து போறது பரலோகத்தை மட்டும் இல்லை, இந்த உலகத்துல நான் என்னத்தை சந்திக்கிறேன்? மரணத்தை நான் சந்திக்கிறவனாக இருக்கிறேன். எனவே பாவத்தை இன்னைக்கு பார்க்கும்போது அதை ரொம்ப எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அம்மையார் இதை பற்றி எழுதுறாங்க பாருங்க, பாவத்தை நாம் எளிமையாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஒருவரும் அதை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. எனவே பாவத்தை நம்ம வாழ்க்கையில ஒரு பாவம் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சுட்டி காட்டுறாருன்னு சொன்னா அதுக்காக நாம் மனம் வருந்தி அதை அறிக்கை செய்து நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒருவேளை இல்லை, இதுதான் பொய் தானே சொன்னேன், ஒரு சின்ன விஷயம் தானே சொன்னேன், இதனால எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோன்னு சொன்னோம்னா கண்டிப்பா உலகத்துல நம்ம பாவத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா பாஸ்டர் ஜோஷ்வா, அடுத்து யோசிக்கும் போது இல்லை அடுத்து எங்க நகருது அப்படின்னு சொன்னா, இந்த பாவம்னா என்ன, நியாயப்பிரமாணம் அதை எப்படி சுட்டி காட்டுகிறது? தலைப்பிலே பாவம், சுவிசேஷம், நியாயப்பிரமாணம் என்று பார்த்தோம். பாஸ்டர் சொல்லும்போது நான் ஒரு பொய் தானே சொன்னேன், சகஜமா எடுத்துக்கிறோம். ஆனா இது பாவம் என்று சுட்டி காட்டுவதற்காக தேவனால் கொடுக்கப்பட்ட அவருடைய சொந்த விரலால் எழுதப்பட்ட காரியங்கள் தான் இந்த 10 பிரமாணங்கள். அதை குறித்து 1 யோவான் 3:4 வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதை பாவம் என்று நம்ம வாசிக்கிறோம். பவுலருடைய எழுத்துக்கள்ல ரோமர் 3:20 வாசிக்கும் பொழுது பாவத்தை அறிகிற அறிவு பிரமாணத்தினாலே வருகிறது என்று பார்க்கிறோம். எனவே அது நமக்கு உணர்த்துகிறது, இது பாவம் என்பதை சுட்டி காட்டக்கூடிய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை போன்றதாக நமக்கு இருக்கிறது. எனவே இந்த நியாயப்பிரமாணம் நாம் சரி தவறு என்பதை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடியாக நமக்கு இருக்கிறது என்பதை பார்க்க நல்ல ஒரு விளக்கம் பாஸ்டர். ரொம்ப எக்ஸாக்டா என்ன அப்படின்றத நமக்கு காமிக்கிறது. பாஸ்டர் ஜோயல், தேவனுடைய நியாயப்பிரமாணம் ரொம்ப கடினம் அப்படிங்கிறாங்க, அது உண்மைதானா? பைபிளில் பார்க்கும்போது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று சொல்லி நாம் பார்ப்போம். எனவே தேவனுடைய நியமனங்கள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. எப்படி அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா, தேவனை முழு மனதோடு நான் நேசித்தேன் என்று சொன்னால், தேவன் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல நானும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தேன் என்று சொன்னால், அந்த அன்பை நாம் உயர்த்தும் போது அவர் கொடுத்திருக்கிற இந்த நியமனங்கள் நமக்கு பாரமானவைகள் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே மத்தேயு சுவிசேஷம் 22:40 நம்ம படிக்கும்போது இந்த இரு கட்டளைகளும் முழு நியமனமும் தீர்க்கதரிசிகளும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்ம வேதத்தை வாசிக்கையிலே சில பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இவை எல்லாவற்றிலும் ஒரு வார்த்தையில் கூட நாம் தவறி போகாதபடிக்கு எல்லா பகுதியிலும் வாசிக்கிற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அம்மையார் இதை குறித்து எழுதிருக்கிறாங்க பாருங்க, நியமத்திற்கு கீழ்ப்படிதல் அன்பிலிருந்து வரும்போது அது சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியும் நமக்கு தருகிறதாக இருக்கிறது. அப்ப சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சு அதன்படி வாழ்ந்து பாருங்க, தேவன் நிச்சயமாக நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். இது பாரமானவை அல்ல. நல்ல ஒரு அழகான விளக்கம் கொடுத்தாங்க. இப்போ அதுல இருந்து என்ன தொடர்ச்சி அப்படின்னு சொன்னா, அன்பா இருக்கிறதுக்கும் அதன் கற்பனை கைக்கொள்றதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசங்கள் எப்படி நம்ம பார்க்கலாம்? அதை நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கலாம், நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவான் 14:15 என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா,
என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நம்ம ஏன் ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறோம்? முதல்ல இந்த பிரமாணம் என்ன பண்ணுது? நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கல, நம்ம அந்த ஸ்டாண்டர்ட்ல இல்ல, தவறி போயிருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தவறுக்காக நாம் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல செல்ல வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியதாக நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல செல்ல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? நமக்காக சிலுவையிலே மரித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுவதற்காக நான் வந்தேன் என்று சொல்றார். அப்ப இந்த நியாயப்பிரமாணம் சொல்லக்கூடிய மீறுதலுக்கான நிவர்த்தியாகவும், தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய வரப்போகிற இரட்சகராகிய மேசியாவாக இவர் நமக்கு மரிக்கப் போகிறது நிறைவேற்றுவதற்காக அவர் வந்திருக்கிறாரு. எனவே இந்த நியாயப்பிரமாணத்தை நான் ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லும்போது, ஆண்டவர் எனக்காக மரித்தார். நான் மீண்டும் ஒரு மீறுதல் நிமித்தமாக பாவம் செய்யும் பொழுது மீண்டும் அவரை நான் சிலுவையில் அறையக்கூடியவனாக இருக்கிறேன். எனவே ஆண்டவரை நேசிக்கிறேன், அதனால அவர் எனக்கு கொடுத்த கட்டளைகளின் பிரகாரமாக நான் வாழ்கிறேன், அவருடைய பலத்தினாலே என்று நம்ம பார்க்கிறோம். நல்ல ஒரு பதில் பாஸ்டர். அப்போ சொல்லும்போது அவரை நேசிச்சோன்னா எதுவுமே நமக்கு என்ன இல்லை, பாரம் இல்லை என்பதை பார்க்கணும். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு படிப்போம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சி செல்லலாம். நேர்களே, வாங்க தொடர்ந்து படிப்போம். ஃபர்ஸ்ட் ஜோயல், நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறது உண்டு, நான் நல்லவனாக இருந்தால் நான் சேஃபாக இருப்பேன் அல்லது எனக்கு எல்லாம் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி செயல்கள் மூலமாக நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது சாத்தியமா? ஃபெய்த் பை ஒர்க்ஸ், விசுவாசமும் கிரியையும் நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ரஹாமை நம்ம பார்க்கும்போது நம்ம ரோமரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். வேதம் சொல்லிக்கிறது பாருங்கள், சுதந்திரமானது கிருபையினால் உண்டாக்குறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம பரலோகம் போகணும் அல்ல தேவனுடைய உறவுல நம்ம நிலைச்சிருக்கணும்னு சொன்னோம்னா, விசுவாசமும் நமக்கு அவசியமானதாக இருக்கிறது, தேவனுடைய பிரமாணமும் நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. இது ரெண்டையும் நம்ம நிறைவேற்றும் போதுதான் பரலோகத்தின் தேவன் நமக்கு நியமிக்கிற அந்த இலக்கை நாம் அடைகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். ஒரு காரியத்தை நான் சேர்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கட்டளைகள் நம்மை ரட்சிக்காது. இந்த பாடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து, நம்ம ஒரு கட்டத்துல வந்துட்டு கட்டளைகள் நம்ம ரட்சிக்கிறதா என்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் பாடத்துல மிக தெளிவாக விசுவாசத்தினால்தான் ரட்சிப்பு. பாஸ்டர் சொல்லும்போது கூட ஆபிரகாமை ஆண்டவர் ரட்சிக்க என்ன ஒரு வழியை பயன்படுத்தினார்னா அவனுடைய விசுவாசம் என்று தான் சொல்கிறது. ஆனால் அந்த விசுவாசம் கிரியைகள் இல்லாமல் இருக்கும்பொழுது செத்ததாக இருக்கும். எனவே விசுவாசம் கிரியை இரண்டும் இருக்கிறது. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து செய்த அந்த நிச்சயமா கிருபை, அவருக்கு நமக்கு கொடுக்குற கிருபையின் மூலமாக தான் நம்ம பரலோகம் செல்கிறோம். நல்ல ஒரு பதில் பாஸ்டர். தொடர்ச்சி அவங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நான் தேவனை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா அல்லது அவருடைய சித்தத்தின்படி நான் கண்டிப்பாக செய்யணுமா? இதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொல்லுவார், அந்நாட்களிலே பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த காரியத்தை குறித்து பேசும்போது, அந்நாட்களிலே என்னை நோக்கி அநேகர் கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இதை செய்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இவங்க ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள், பிதாவின் சித்தப்படி செய்கிறவர்களே அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது நமக்கு இங்கே என்ன தெரியுதுன்னு சொன்னால், இந்த தெரிஞ்சிருக்கிறது ஆங்கிலத்தில் நோ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதை குறித்து தமிழில் சொல்லும்பொழுது இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு போதுமானதாக இருக்குதா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக தமிழ் வேதாகமத்தில் இந்த அறிகிறது அறிதல் என்கிறதற்கு ரொம்ப ஆழமான அர்த்தமுடைய வார்த்தை. ஒரு கணவன் மனைவி இடையேயான நெருக்கமான உறவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்போ ஆண்டவரை குறித்த அறிவு என்பது இன்ஃபர்மேஷனாக மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா அதில் பலன் கிடையாது. நம்ம ஆண்டவரோடு நெருங்கின ஒரு உறவில் இருக்கக்கூடிய அறிதலை தேவன் விரும்புகிறார். அதை பிதாவின் சித்தப்படி நாம் செயல்படுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நமக்கு கிடைத்ததுல பலன். நான் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் ஆனால் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதனால் எந்த விதமான பலனும் இல்லை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த எலன் ஒயிட் கொட்டேஷன் பண்ணும்போது கூட ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் இந்த புத்தகத்தில் அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, தேவனை உண்மையாக அறிதல் என்பது அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிதலால் வருகிற ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கீழ்ப்படிதல் இருக்கும் பொழுது அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம நினைச்ச முடியும். அதே நேரத்தில் அந்த இன்ஃபர்மேஷன் தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. அவரை குறித்ததான அந்த அறிவு நமக்கு கிடைச்சாதான் அவருடைய சித்தம் என்னது என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு என்று நம்ம சொல்கிறோம். ஓகே, கண்டிப்பாக பாஸ்டர், கண்டிப்பாக. இறுதியாக பாஸ்டர் ஜோயில், உங்களுக்கான கேள்வி, இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதும் செய்தாலும் கேட்டு செய்வது என்ன வித்தியாசம்? மத்தேயின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24, 26 ஆகிய வசனங்கள் நமக்கு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 2 பில்டர்ஸ், 2 கட்டுமான பணியாளர்கள் என்னென்ன காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது,
ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து கட்டுகிறவர்கள் கற்பாறையாகிய இயேசுவின் மேல் கட்டினவர்களாக இருக்கிறாங்க. அந்த வீடு எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும் அது என்ன செய்யவில்லை, அழியவில்லை. இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டும் கீழ்ப்படியாமல் வீடை கட்டினவன், அந்த வீடு சில நிர்பந்தமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அந்த வீடு ஒன்றும் இல்லாமல் போயிற்றுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு தேவனோடு உறவை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடத்தை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதிலே நாம் ஒருவேளை இன்னைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் நம்மளுடைய வீட்டை கட்டுவோம் என்று சொன்னால், இந்த இரண்டாம் சூழ்நிலை வீட்டை கட்டினவன் போல நம்மளுடைய வீடுகளும் நம்முடைய உறவுகளும் ஒன்றும் இல்லாமல் முறிந்து போகிறதாக இருக்கிறது. ஆனால் பரலோகத்தின் தேவன் இந்த நாளிலே நமக்கு எதிர்பார்ப்பது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதும் கேட்டு செய்யாமல் இருப்பதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அதனால் சில பின்விளைவுகளும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அம்மையார் இதை குறித்து எழுதிருக்கிறாங்க பாருங்க. கிறிஸ்துவின் வார்த்தைகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறவர்களின் வாழ்க்கை பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு ஜீவியமாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இன்னைக்கு நம்மளும் ஒருவேளை புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு உறவுக்குள்ளாக கடந்து வருகிறோம். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுப்போம். பரலோகத்தின் தேவன் நாம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் நம்மை உயர்த்துகிறவராக இருப்பார். இந்த பாடத்தில் ரொம்ப முக்கியமான கருத்துக்களை நம்ம படிச்சிருக்கிறோம். குறிப்பாக நம்ம சிம்சோனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலிருந்து துவங்கணும். எங்கே வந்து முடிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், 2 விதமான வீடுகளை கட்டின அனுபவத்தை குறித்து நம்ம முடிச்சிருக்கிறோம். சிம்சோனுக்கு ஆண்டவர் எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தாரு. ஆனால் அவனும் மணலின் மேல் கட்டப்பட்டவனாக இறுதியில், அது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு துவக்கத்தில், ஆனால் அது அழிந்து போகக்கூடிய ஒரு வீடாக அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியமாக காணப்பட்டது. இன்றைக்கி நாம் இந்த பாடத்தில் பாவத்தை குறித்து அறிகிற அறிவிற்காக தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் நம்ம எழுத்துல இருக்கு. நம்ம அந்த பாவத்தில் நம்ம தொடர்ச்சியான சோதனைகளிலே விழுந்து போனாலும் ஆண்டவர் அவருடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு என்கிற மீட்பை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷம் அதை நமக்கு சொல்லுகிறது. கண்டிப்பாக இந்த காரியத்தை எல்லாம் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்ம கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கவே முடியாது. கண்டிப்பா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. நான் பாவம்னா நியாயப்பிரமாணத்தின் மூலமா தெரிஞ்சிருக்கிறேன். நான் விழுந்தேன்னா எனக்கு இயேசு கிறிஸ்துவிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அது மட்டும் போதும். திரும்ப திரும்ப நான் இதை ஒரு ரிப்பீட்டடாக சைக்கிளாக பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நான் நிச்சயமாக ஒரு காலத்தில் அழிந்து போவேன் என்பது தான் இந்த பாடத்தினுடைய கன்க்ளூஷனாக நம்ம பார்க்கிறோம். தெரிந்திருந்தால் மட்டும் போதாது, செய்கிறவர்களாக, கிறிஸ்துவனுடைய பலத்தினாலே செயல்படுகிறவர்களாக, பரலோகத்தின் பிதாவினுடைய சித்தப்படி செய்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் நமக்கான பரிபூரண ஆசீர்வாதம். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு கருத்துக்களை இந்த பாடத்தின் மூலமாக எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, நல்ல ஒரு கருத்தை மீண்டுமாக நாம் படித்து கொண்டோம். உங்களுடைய வீடு எதில் கட்டப்பட்டிருக்கிறவர்கள நான் கேட்கறது, நீங்கள் வாழுகிற வீட்டை கேட்கல, ஜெப வீடை நான் கேட்கிறேன், குடும்பத்தை கேட்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளுடைய வீடு மணலில் கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால் கற்பாறையிலே கட்டுவதற்கு ஜெபம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்துவோம். நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நிகழ்ச்சியின் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.